ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்எஃப்லேருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க மோர் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கான்ஸ்டபிள் தான், அதாவது பார்பர் அண்டு கான்ஸ்டபிள் வாசர்மனுக்கான வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 28 ஏப்ரல் வரை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கான்ஸ்டபிளில் பார்பரில் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மேலில் யூஆர் கேட்டகரியில் 3, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளில் வாசர்மன் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் வேக்கன்சி 7. மேல் தான் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யூஆர் கேட்டகரியில் ஒரு 5, எஸ்சி கம்யூனிட்டியில் 1 அண்ட் ஓபிசி கம்யூனிட்டியில் 1, டோட்டலாக ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சிக்கான ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதில் போயிட்டு கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் தான். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 28/4/2026 அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2, அதாவது பே மேட்ரிக்ஸு 19,900லேருந்து 63,200 வரை உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலோவன்ஸும் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, லீவ், ட்ராவல் கன்செஷன் எல்லாமே இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கு பார்பருக்கு 18 to 23 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ட்ரேட், அதாவது ட்ரேடு டெஸ்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாசர்மனு, இதுக்கு 18 to 23 ஏஜ். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு ட்ரேடில் டெஸ்ட்டு ப்ரொஃபஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் ஆஃப் ரிலாக்ஸேஷனுக்கு. இதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக. இப்போ நீங்கள் எஸ்சி அப்படின்னா 5 years, ஓபிசினா 3 years, எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்படின்னா 3 years, ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்பர் அண்ட் வாசர்மனுக்கு ரெண்டுக்குமே ஹெயிட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. அது போக குமானியஸ், கொர்காஸ், அதுக்கடுத்து டோக்ராஸ், அதுக்கடுத்து மராத்தாஸ் அண்டு இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு 165 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரீஜியனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜெஸ்ட் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஹவு டு அப்ளை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 28/4/2026 அன்னைக்கு மதியம் நீங்கள் 11:59 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 1.6 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும். இது 7.30 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 11 feet, அதாவது 11 feet 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் 3.5 feet இருக்கும். 3 சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜில் உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டினும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 10, அதுக்கடுத்து அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டியில் ஒரு 15, பேசிக் நாலேஜ் ஆஃப் கேண்டிடேட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒரு 10, டோட்டல் 50 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் யூஆர் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா 18 மார்க்கும், எஸ்சி அண்ட் ஓபிசி கேட்டகரினா 17 மார்க்கும் மினிமம் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரேடு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 50 மார்க்குக்கு. ட்ரேடு டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மெரிட் லிஸ்ட்டு, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நான் டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃபை அப்லோட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.